இன்றைய முதலமைச்சருடைய பதிலுரையில 3000 புதிய பேருந்துகள் வரும் ஆண்டில் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்பை எப்படி பார்க்கணும்? இது மிகப்பெரிய செய்தி எங்களுடைய போக்குவரத்துறைக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய பேருந்துகள் வாங்காததால்தான் 15 ஆண்டுகள் நெருங்குகின்ற பேருந்துகளையும் ஓட்ட வேண்டிய சூழல் இருந்தது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கிய பிறகு இப்பொழுது 3004 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதில் 15 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகளை எல்லாம் நீக்கி வெளியில் எடுத்திருக்கின்றோம். இன்னும் 5000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்கனவே முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி வர இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கின்ற 3000 பேருந்துகள் வருவது என்பது போக்குவரத்துறை ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி நோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த துறை ஒரு மீண்டும் வீடுநடை போடுவதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு போக்குவரத்துறை சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சட்டப்பேரவையில் சபாநாயகர் அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் சொன்னதே சரி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்தார். நேற்று ஒரு பெரிய காரசார விவாதம் நடைபெற்றது. நீங்கள் கூட அதில் அந்த குறுக்கிட்ட பேசுறீங்க. இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். நான் வைக்கின்ற வாதம் நியாயத்தை கையில் வைத்திருக்கின்றோம், அந்த ஆதாரத்தை கையில் வைத்திருக்கின்றோம், நிச்சயமாக சபாநாயகத்தில் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த ஆதாரத்தையும் எதிர்க்கட்சி கூட தலைவர் கொடுத்த ஆதாரத்தையும் பரிசீலித்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு நீண்ட நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது சரி என்று இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இப்போ நாளை பொங்கலுக்கான விடுமுறை தொடங்கிருச்சு. பொதுமக்கள் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே சிறப்பு பேருந்துகள்லாம் நீங்க அறிவிச்சிருந்தீங்க. அதெல்லாம் இப்ப எந்த அளவுல இருக்கு? பேருந்துகள்லாம் இயக்க தொடங்கிட்டாங்களா? நேற்றிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் துவங்கிவிட்டது. நேற்றைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 1,83,000 பேர் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர் நோக்கி பயணித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் எதிர்பார்த்தது போல கிட்டத்தட்ட ஒரு 7,75,000 பேர் சென்னையிலிருந்து ஊர் செல்வார்கள் என்று திட்டமிட்டிருந்தோம். அந்த திட்டப்படி மக்கள் பயணிப்பார்கள் என்பது நேற்றைய பயணத்திலிருந்து தெரிகிறது. எனவே சிறப்பு பேருந்துகள் போதுமான அளவிற்கு நேற்றைக்கும் செயல்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 3 நாட்களுக்கு அதே போல இயக்கப்படும். இந்த பீக் டேஸ் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை ஏதாவது ரொம்ப நெருக்கடியெல்லாம் வருமா? இல்ல ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்டா எல்லா போறதுக்கும் பஸ் இருக்கா? சஃபிஷியன்டா எல்லா ஊருக்குமான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் கடந்த தீபாவளியின் போது எப்படி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கினோமோ அதே போல இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையான அளவிற்கு அந்த தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட்டு பொதுமக்கள் எந்த இடையூறும் இல்லாமல் ஊர் சென்று சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.